வாழ்க்கை என்பது வெறும் போராட்டங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக பயணம் என்பதை உணர்த்தும் தருணங்கள் மிகச் சிலரே. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று நீங்கள் சோர்வுற்றிருக்கும் வேளையில், உங்கள் ஆன்மாவை தட்டி எழுப்ப பிரபஞ்சம் ஒரு தூதுவனைப் போல இந்தச் செய்தியை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. இது தற்செயலாக உங்கள் திரையில் தோன்றிய ஒரு காணொளி அல்ல. மாறாக, உங்களின் நீண்ட கால காத்திருப்புக்கும் மௌனமான கண்ணீருக்கும் பிரபஞ்சம் அளிக்கப் போகும் பதிலுக்கான ஒரு தொடக்கப் புள்ளி. ஓயாத அலைகளுக்குப் பின் வரும் அமைதியைப் போல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போவதை இந்தச் செய்தி கட்டியம் கூறுகிறது. உங்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். உடைந்த இதயங்களும் சோதிக்கப்பட்ட ஆன்மாக்களும் மட்டுமே அடையக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் இப்போது தகுதி பெற்றுள்ளீர்கள். கடந்த கால இழப்புகளும் மக்கள் உங்களை விட்டு விலகிச் சென்றதும் உங்களை தண்டிப்பதற்காக அல்ல, உங்களை இன்னும் வலிமையான வைரமாகச் செதுக்குவதற்காகவே என்பதை இந்த பதிவு ஆழமாக விளக்குகிறது. உங்கள் ஆற்றல் மாறத் தொடங்கும் இந்த தருணத்தில் மூடிக்கிடந்த கதவுகள் திறப்பதையும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் தேடி வருவதையும் நீங்கள் உணரப்போகிறீர்கள். இது வெற்றிக்கான நேரம் மட்டுமல்ல, உங்களை நீங்களே கண்டடைவதற்கான ஒரு தெய்வீகத் தருணம். நம்பிக்கையுடன் இந்தச் செய்தியின் ஆழத்திற்குள் நுழையுங்கள். உங்கள் புதிய விதியின் முதல் அத்தியாயம் இங்கு இருந்து தொடங்குகின்றது. நண்பர்களே, பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமின்றி அதன் செய்திகளை அனுப்புவதில்லை. இந்த வீடியோவை அணுகியவர்களில் மிகச் சிலரே இறுதி வரை கேட்க முடிகிறது. ஏனென்றால் இந்த செய்தி அனைவருக்கும் இல்லை. இந்த செய்தி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு. இன்று நீங்கள் அவர்களில் ஒருவர். எனவே இந்த செய்தியை இறுதி வரை கேட்க மறக்காதீர்கள். நீங்கள் பாதியிலேயே நிறுத்தினால் உங்கள் பதில்கள், உங்கள் இசை மீண்டும் உங்களிடமிருந்து பறிக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிறிது காலமாக வாழ்க்கை முன்னேற விரும்புவது போல் எல்லாம் நின்று போன ஒரு காலகட்டத்தை நீங்கள் கடந்து வருகிறீர்கள். ஆனால் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அதை தடுத்து நிறுத்துகிறது. நான் மிகவும் கடினமாக முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் என் நேரம் வரவில்லை என்று நீங்கள் அடிக்கடி நினைத்திருப்பீர்கள். ஆனால் நின்று சிந்தியுங்கள். உங்களிடமிருந்து ஏதாவது பறிக்கப்பட்டிருந்தால் அது நீங்கள் உயர்த்தப்பட வேண்டியிருப்பதால் இருக்கலாம். பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை செதுக்கியதைப் போலவே உங்கள் இதயத்தையும் உடைத்துவிட்டது. ஏனென்றால் அதிக உயரங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கான பாதை ஒருபோதும் எளிதாக்கப்படவில்லை. நீங்கள் நிறைய சகித்திருக்கிறீர்கள். மக்கள் மாறுதல், அன்புக்குரியவர்கள் விலகிச் செல்வது, உங்கள் கடின உழைப்புக்கு பலன்களை அடைய தவறுதல், தூக்கமில்லாத இரவுகள், வலி, காத்திருப்பு, இன்னும் சிரிக்க தைரியம். இது சாதாரண விஷயம் அல்ல. சாதாரண மக்களால் இதை செய்ய முடியாது. அதனால்தான் இந்த செய்தியை எல்லோராலும் கேட்க முடியாது. எல்லோராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் இந்த செய்தி உங்களுக்கானது என்று கூறப்படுகிறது. இப்போது உண்மையான அறிகுறிகளை கேளுங்கள். பிரபஞ்சம் உங்களை ஒரு காலத்திற்காக காத்திருக்க வைத்துள்ளது. உங்கள் வாழ்க்கையில் நுழையவிருக்கும் விஷயங்களுக்கு நீங்கள் தயாராகும்படி அது உங்களை தடுத்து நிறுத்தியுள்ளது. ஏனென்றால் வரவிருக்கும் காலம் மாற்றத்தை பற்றியது மட்டுமல்ல, இது அங்கீகாரத்தின் நேரமாக இருக்கும். உங்களுடையது யார்? உங்களுடன் யார் இருந்தார்கள் என்பதை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள். உங்கள் ஆன்மாவுடன் யார் இணைக்கப்பட்டிருந்தார்கள்? யார் காலத்தின் விஷயம்? உங்கள் பாதையில் உங்களுடன் யார் நடப்பார்கள்? யார் பின்தங்குவார்கள்? பிச்சை எடுப்பதன் மூலம் அல்ல. பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு தகுதியான வெகுமதிகளை தரும். ஏனென்றால் நீங்கள் சகித்ததும், நீங்கள் கற்றுக்கொண்டதும், நீங்கள் சகித்ததும் ஒரு வெகுமதிக்கு குறையாது. இப்போது உங்கள் நேரம் நெருங்கிவிட்டது. நீங்கள் அதை உணர முடியும், ஆனால் அதை சரியாக அடையாளம் காண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் இரு. உன்னை வெறுங்கையுடன் அனுப்ப மாட்டேன் என்று பிரபஞ்சம் சொல்லும் தருணம் இது. நீ தனியாக நடப்பதாக நினைத்தாய், ஆனால் நீ அப்படி இல்லை. கடவுளின் ஏற்பாடு, அவரது திட்டம், அவரது பாசம், அவரது விழிப்புணர்வு ஒவ்வொரு கணமும் உன்னுடன் இருந்தன. உன்னை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு உடைந்த நம்பிக்கையும், ஒவ்வொரு புதிய தொடக்கமும். நீ மீண்டும் எழுவதற்காக உன்னை வீழ்த்தப்பட்டாய். எழுந்த பிறகு தேங்கி நிற்காமல் உயர்ந்து நிற்கிறாய். இப்போது கேள், மாற்றம் வருகிறது. உன் ஆற்றல் மாறுகிறது. உன் சிந்தனை மாறிக்கொண்டிருக்கிறது. உன் பாதை தெளிவாகிறது. மெதுவாக உன் வாழ்க்கையின் சிக்கலான இழைகள் அவிழ்க்கத் தொடங்குகின்றன. ஏனென்றால் ஆன்மா சோர்வடையும் போது கடவுள் தலையிடுகிறார். இந்த தலையீடு ஏற்கனவே. மெதுவாக உன் வாழ்க்கையின் சிக்கலான இழைகள் அவிழ்க்கத் தொடங்குகின்றன. ஏனென்றால் ஆன்மா சோர்வடையும் போது கடவுள் தலையிடுகிறார். இந்த தலையீடு ஏற்கனவே உன் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது. இந்த வீடியோவை ஏன் கண்டுபிடித்தாய்? ஏனென்றால் உன் இதயம் திறக்கிறது. உன் ஆன்மா தயாராக உள்ளது. உன் விதி செயல்படுகிறது. இனி உன்னை தடுக்க முடியாது. உனக்கு விதிக்கப்பட்டதை பெறுவாய். நினைவில் கொள், உன் வாழ்க்கையில் எது வருகிறதோ அது உன்னை மாற்றும்.
அது உன்னை மேலே கொண்டு செல்லும். இது உங்கள் அடையாளத்தை புதிய உயரங்களுக்கு உயர்த்தும். இந்த முறை நீங்கள் தோற்க வரவில்லை. நீங்கள் வெற்றி பெற வந்தீர்கள். உங்கள் ஆன்மா இவ்வளவு தாங்கிக் கொண்டது. நீங்கள் அதை வார்த்தைகளில் வெளிப்படுத்தியதில்லை. நீங்கள் யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் பிரபஞ்சம் அதையெல்லாம் கேட்கிறது. அடக்கப்பட்ட ஒவ்வொரு அழுகையும், நீங்கள் உடைந்து போன ஒவ்வொரு இரவும் உங்களை சேகரித்து தூங்கச் சென்றது. உள்ளே எல்லாம் உடைந்தாலும் நீங்கள் சிரித்த ஒவ்வொரு தருணமும் இதையெல்லாம் அது பார்த்து கொண்டிருந்தது. நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் உண்மையாக இருப்பவர்களை பிரபஞ்சம் ஒருபோதும் காலியாக இருக்க அனுமதிக்காது. மாறுபவர்கள் ஏமாற்றுபவர்கள், இருமுகம் கொண்டவர்கள் உடனடியாக தங்கள் வெகுமதியை பெறுகிறார்கள். ஆனால் உங்களைப் போன்றவர்கள் தங்கள் வெகுமதியை தாமதமாக பெறுகிறார்கள். ஆனால் அது ஒரு பெரியது. உங்கள் தாமதம் தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. ஏனென்றால் உங்கள் வழியில் வரவிருப்பது எந்த சாதாரண மனிதனுக்கும் கொடுக்கப்படவில்லை. அது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்கள் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் மீண்டு வரவும் நீங்கள் மீண்டும் மீண்டும் வீழ்த்தப்பட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது யாராலும் உங்களை தடுக்க முடியாது. அடுத்த சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதற்கு முன்பு பார்த்திராத விஷயங்களை காண்பீர்கள். திடீரென்று விஷயங்கள் எப்படி நடக்க ஆரம்பித்தன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறக்கத் தொடங்கியுள்ளது. இந்த மாற்றம் மெதுவாக இருக்காது, அது ஒரு நொடியில் நடக்கும். நேற்று வரை நடக்காதது இயற்கையாகவே நடக்கத் தொடங்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்பார்கள். வாய்ப்புகள் தாங்களாகவே தோன்றும். நீங்கள் ஒரு காலத்தில் கைவிடப்பட்ட பாதைகள் மூடப்பட்டதாக நினைத்து புதிய வழிகளில் உங்களுக்காக திறக்கும். ஏனென்றால் காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இது உங்கள் நேரம். இப்போது இந்த செய்தி உங்களிடம் வந்துவிட்டது. இது வெறும் வீடியோ அல்ல, வெறும் குரல் அல்ல. இது பிரபஞ்சத்திலிருந்து வரும் சமிக்ஞை. எல்லோரும் பெறாத ஒரு சமிக்ஞை. ஏனென்றால் இந்த செய்தி அனைவருக்கும் இல்லை. அதனால்தான் பலர் இந்த வீடியோவை பார்த்து முன்னேறுவார்கள். அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இந்த வார்த்தைகளை தங்களுக்குள் ஆழமாக உணரக்கூட மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இருங்கள். இந்த அழைப்பு உங்களுக்கானது என்பதை உங்கள் ஆன்மா அறிந்திருப்பதால் நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் உண்மை, நம்பிக்கை, அன்பு மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் இதயத்தில் உள்ள ஒரு நபர். சூழ்நிலைகள் மோசமடைந்த போதும் உடைக்கப்படாமல் இருந்த நம்பிக்கை. உலகம் அதன் மாற்றங்களை காட்டியது. மக்கள் தங்களை தூர விலக்கிக் கொண்டனர். உறவுகள் வடிவங்களை மாற்றின. ஆனால் உங்கள் இதயத்தில் உள்ள ஒளியை நீங்கள் ஒருபோதும் அணையவிடவில்லை. கடவுள் ஒருபோதும் ஒளியை புறக்கணிக்கவில்லை. இருள் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் ஒளி பிரகாசிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இப்போது உங்கள் ஒளி பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதை நீங்களே நினைவில் கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முற்றிலும் தனியாக இருந்த தருணங்கள் இருந்தன. கேட்க யாரும் இல்லை. உங்களை ஆதரிக்க யாரும் இல்லை. நீங்கள் உங்களை தூக்கி எறிந்து நடக்க கற்றுக்கொண்டீர்கள். உங்கள் உடைந்த சுவாசங்களை சேகரித்து முன்னேறினீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் ஆன்மா வலிமையை கண்டது. அந்த நேரத்தில் கடவுள் உங்களை வடிவமைத்துக் கொண்டிருந்தார். வைரங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லை. அவை பிரகாசத்தை மட்டுமே பார்க்கின்றன. நீங்கள் பயணத்தை அல்ல, பயணத்தை வாழ்ந்தீர்கள். இப்போது பிரகாசம் உங்களுடையதாக இருக்கப் போகிறது. மூடப்பட்டிருந்த கதவுகள் மூடப்பட்டன. ஏனென்றால் நீங்கள் அவற்றிற்கு தகுதியற்றவர்கள். நீங்கள் தயாராக இல்லாததால் அவை மூடப்பட்டன. பிரபஞ்சம் நீங்கள் வலுவாக இருக்க விரும்பியது. நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் மதிப்பை அங்கீகரிக்கவும். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டபடி உங்கள் மதிப்பு ஒருவரின் குரல், ஒருவரின் புகழ்ச்சி, ஒருவரின் இருப்பு ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படவில்லை. இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்காக விதிக்கப்பட்டதை பெறுவீர்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்ச ஒழுங்கு மிகவும் நியாயமானது. அது தாமதமாகலாம், ஆனால் அது தவறு செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் இதயத்திலிருந்து ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த ஜெபம் காற்றில் தொலைந்து போகவில்லை. அது பிரபஞ்சத்தை அடைந்தது. இப்போது உங்கள் செயல்கள், உங்கள் பொறுமை மற்றும் உங்கள் ஆன்மா சீரமைக்கப்பட்டுள்ளதால் பதில் நேரடியாக வரும். நீங்கள் கற்பனை செய்யாத தெளிவான தூய வடிவத்தில். இப்போது வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சில அறிகுறிகள் தோன்றுவதை பாருங்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் எண்களை காண்பீர்கள். ஒரு பெயர், ஒரு சொல், ஒரு சின்னத்துடன் ஆழமான தொடர்பை நீங்கள் உணர்வீர்கள். வாழ்க்கை திடீரென்று எளிதாகிவிட்டது போல் நீங்கள் உணர்வீர்கள். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள் பாதையை தெளிவுபடுத்துவது போல, ஒரு அமைதியான, குளிர்ச்சியான, இனிமையான அமைதி உங்கள் மீது இறங்குவது போல. இது ஒரு கற்பனையாக இருக்காது. இது ஒரு தெய்வீக செயல்முறையாக இருக்கும். பிரபஞ்சம் ஒருவரை எழுப்பும்போது அது முதலில் உள் அமைதியை அனுப்புகிறது.
மேலும் நீங்கள் இந்த அமைதியை பெறுகிறீர்கள். நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாகிவிட்டீர்கள் என்று மக்கள் கேட்பார்கள். நீங்கள் சிரித்துக்கொண்டே என் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பது எனக்கு தெரியும் என்று கூறுவீர்கள். உங்கள் ஆற்றல் மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையில் நீங்கள் நிற்கிறீர்கள். அங்கு நீங்கள் திரும்பி பார்க்க விரும்பவில்லை. மேலும் முன்னால் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. உங்கள் இதயத்தில் ஒரு அமைதியின்மை, ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்பது போன்ற ஒரு பரபரப்பு. ஏன் ஏதோ வருவது போல் உணர்கிறீர்கள் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். பின்னர் திடீரென்று இந்த வீடியோ உங்கள் முன் தோன்றுகிறது. பிரபஞ்சத்தில் எதுவும் தற்செயலாக நடக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எல்லாம் ஒரு தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த வீடியோ இங்கே வருவதும் நீங்கள் அதை பார்ப்பதும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது. ஏனென்றால் இது பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்த தருணம். நீங்கள் இதுவரை தாங்கிய அனைத்தும், ஒவ்வொரு போராட்டமும், ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு முறிவும் வீணாகவில்லை. இவை அனைத்தும் இந்த தருணத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தன. இன்று பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது. அசாதாரணமான ஒன்றுக்காக விதிக்கப்பட்டவர்களை மட்டுமே அடையும் ஒரு ரகசியம். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் உங்கள் இதயம், உங்கள் ஆழ்மனம் மற்றும் உங்கள் ஆன்மாவுடன் நேரடியாக இணைக்க வந்த ஒரு அதிர்வு உள்ளது. இன்று வாழ்க்கை உங்களை ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி தள்ளுகிறது என்று நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் உண்மையான திசையை கண்டுபிடிக்கும் வரை பிரபஞ்சம் உங்களை ஓய்வெடுக்க விடாது. இந்த செய்தியின் மூலம் நீங்கள் விழித்தெழுந்து விட்டீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறது. நீங்கள் பழைய வடிவங்களை உடைக்கிறீர்கள். இப்போது உங்கள் விதியை அங்கீகரிக்க வேண்டிய நேரம் இது. இனி என்னால் அதை தாங்க முடியாது, என்னால் அதை தாங்க முடியாது என்று நீங்கள் பலமுறை உங்களுக்குள் சொல்லியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் சுவாசிக்கிறீர்கள், நீங்கள் கேட்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள் யாராலும் உடைக்க முடியாத ஒரு சக்தி உள்ளது. எந்த இருளையும் விட பெரிய ஒரு ஒளி உங்களுக்குள் உள்ளது. எந்த தோல்வியையும் வெற்றியாக மாற்றும் ஆற்றல் உங்களுக்குள் உள்ளது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது. உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீங்கள் எண்ணற்ற வாழ்நாள்களை கடந்து வந்த ஒரு ஆன்மா. இந்த தருணத்தை அடைய உங்களுக்குள் மறைந்திருக்கும் குறியீடு உங்கள் விதியை திறக்கும். இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை உடைக்கிறது. இதனால் நாம் நமது உண்மையான பலத்தை உணர முடியும். சில நேரங்களில் இருள் நம்மை இருளில் தள்ளுகிறது. அதனால் நாம் நமது ஒளியை இழக்க நேரிடும். உங்களுக்கு என்ன நடந்ததோ அது உங்களுக்கு எதிராக இல்லை. அது உங்களுக்கு சாதகமாக இருந்தது. ஒரு பெரிய மாற்றத்திற்கு உங்களை தயார்படுத்தியது. பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு அழைப்பையும் கேட்டுள்ளது. இரவின் அமைதியில் நீங்கள் அழுது போதும் போதும் என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும், அந்த நொடியில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள் தலையில் ஒரு கையை வைத்தது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்று அந்த சக்தி உங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மை வரப்போகிறது என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. நீங்கள் இழந்ததை விட அழகான ஒன்றை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களை கைவிட்ட ஒவ்வொரு நபரும் உண்மையில் உங்கள் உண்மையான ஆன்மாவை கண்டுபிடிக்கும் பாதையிலிருந்து அகற்றப்பட்டனர். உங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களுக்காக மற்றொரு கதவு திறக்கவிருந்ததால் அந்த கதவு இப்போது திறக்க மிக அருகில் உள்ளது. பிரபஞ்சம் ஒரு ஆன்மாவை தேர்ந்தெடுக்கும் போது அது முதலில் அதை சோதிக்கிறது. நீங்களும் கூட, நீங்கள் ஒவ்வொரு மட்டத்திலும் ஒவ்வொரு வடிவத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்போது உங்கள் விதி விழித்தெழும் அலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சிக்கு எது சரியானது என்பதை காண்பீர்கள். ஒருவேளை நீங்கள் இது எனக்கு ஏன் நடந்தது அப்படின்னு யோசித்திருக்கலாம். ஆனால் இனிமேல் இது எனக்கு ஏன் நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் எல்லாம் அர்த்தமுள்ளதாக தொடங்கும். உங்கள் ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு உறவும் உங்கள் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு புதிய படமாக இணைக்கப்படும். பிரபஞ்சம் தயாரிப்புகள் முடிந்துவிட்டன. இப்போது நான் உங்களுக்குள் இருக்கும் ஒளியை செயல்படுத்தப் போகிறேன் என்று கூறுகிறது. உங்கள் இதயத்தில் உங்கள் கையை வைத்து உங்களுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை உணருங்கள். மெதுவாக ஒரு புதிய ஆற்றல் பாய்கிறது. பயப்படாதே, நிறுத்தாதே, திரும்பி பார்க்காதே. ஏனென்றால் இப்போது உங்களுடையது. உங்கள் ஆன்மா பல நூற்றாண்டுகளாக அழைப்பதை பெறுவீர்கள் என்று கூறும் ஒரு ஆற்றல். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் வெளிப்படத் தொடங்கும். பிரபஞ்சம் உங்களுடன் இருப்பதை உங்களுக்கு உறுதியளிக்கும் அறிகுறிகளை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் 3 விஷயங்களை உணர்வீர்கள். முதலாவதாக, உங்களை சுற்றியுள்ள சூழல் திடீரென்று அமைதியாகவும் நேர்மறையாகவும் மாறும். இரண்டாவதாக, நீங்கள் பல மாதங்களாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த விஷயங்கள் தாமாகவே வரத் தொடங்கும். மூன்றாவதாக, உங்களுக்குள் ஏதோ ஒன்று உங்களை தாங்கி நிற்பது போல ஒரு விசித்திரமான அமைதி வெளிப்படும். இது உங்கள் ஆன்மா அதன் உயர்ந்த நிலையை அடையப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் ஒரு தருணம் உண்டு. அந்த தருணம் இப்போது உங்கள் மீது வந்துவிட்டது. பிரபஞ்சத்திலிருந்து மில்லியன் கணக்கான அலைகள் உங்களுக்காகவே இந்த செய்தியை அனுப்பியுள்ளன.
இதன் பொருள் உங்கள் வாழ்க்கையின் திசை மாறப்போகிறது. இப்போது உங்கள் வேலை நம்புவது, ஏனென்றால் பிரபஞ்சம் தங்களை நம்புபவர்களுக்கு மட்டுமே உதவுகிறது. உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் உங்களுக்கு எதிராக இருந்ததில்லை. அது எப்போதும் உங்களை உங்கள் உண்மையான இடத்திற்கு அழைத்துச் செல்ல முயற்சித்து வருகிறது. நீங்கள் ஒரு காலத்தில் இருந்த நபர் இனி இல்லை. நீங்கள் மாறிவிட்டீர்கள். எல்லாவற்றையும் ஈர்க்கும் அமைதியை இப்போது நீங்கள் பெற்றுள்ளீர்கள். உங்கள் நேரம் வந்து விட்டது. உங்கள் விதி தயாராக உள்ளது. இந்த வீடியோ அந்த மாற்றத்திற்கான முதல் கதவு. பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது. அது உங்களை மட்டுமே தயார்படுத்துகிறது. ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு தோல்வியும் உண்மையில் உங்கள் அடுத்த நிலைக்கு தயாராகும். எனக்கு மட்டும் ஏன் சிரமங்கள் ஏற்படுகின்றன என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறது, ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களைப் போல் அல்லாமல் ஒரு ஆன்மா. நீங்கள் அசாதாரணமானவராக மாற விதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சாதாரணமானவராக அல்ல, பெரியவராக மாற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களும் மிகவும் கடினமாக சோதிக்கப்படுகின்றன. மேலும் நீங்கள் அந்த ஆன்மா. இப்போது உங்கள் கர்மா விழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பல ஆண்டுகளாக சேமித்து வைத்திருக்கும் ஆற்றல் மெதுவாக வெளியிடப்படுகிறது. உங்களைச் சுற்றியுள்ள மக்கள், சூழ்நிலைகள் மற்றும் நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு புதிய திசையில் நகர்கின்றன. ஒருவேளை இந்த மாற்றத்தை நீங்கள் இப்போது பார்க்க முடியாமல் போகலாம். ஆனால் அது ஆழமாக நடக்கிறது. ஏதாவது உங்களுடையதாக இருக்கும்போது முழு பிரபஞ்சமும் அதை உங்கள் வழியில் அனுப்ப சதி செய்கிறது. அது அன்பு, வாய்ப்பு, செல்வம் அல்லது ஆசீர்வாதங்கள் என எதுவாக இருந்தாலும் அது சரியான நேரத்தில் வந்து சேரும். ஒருபோதும் சீக்கிரமாகவோ ஒருபோதும் தாமதமாகவோ கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமையாக இருங்கள். ஏனென்றால் பொறுமை என்பது உங்கள் பிரார்த்தனைகளை யதார்த்தமாக மாற்றும் பாலம். நீங்கள் இப்போது நிற்கும் தருணம் உங்கள் கதையின் மிக முக்கியமான அத்தியாயம். இந்த நேரத்தில் உங்கள் நம்பிக்கை உங்கள் மிகப்பெரிய பலம். நீங்கள் பிரபஞ்சத்தை எவ்வளவு அதிகமாக நம்புகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது உங்களுக்கு சாதகமாக செயல்படும். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். உங்களுக்கு தவறாக தோன்றிய ஒவ்வொரு நிகழ்வையும் பாருங்கள். இன்று ஏதோ ஒரு வகையில் பிரபஞ்சம் ஒருபோதும் தவறு செய்வதில்லை என்பதால் அது சரி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் பகுதியை முடிக்க உங்களுக்கு நேரம் எடுக்கும். உங்கள் அனைத்து பகுதிகளும் முடிந்ததும் நீங்கள் உங்கள் வெகுமதியை பெறப்போகிறீர்கள். உங்கள் விதியின் பக்கங்கள் திரும்பப் போகிறது. உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அலை தொடங்கிவிட்டது. உங்களை மறந்தவர்கள் திடீரென்று உங்களை நினைவில் கொள்வார்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு காலத்தில் இழந்த வாய்ப்புகள் திரும்பும். நீங்கள் நூற்றுக்கணக்கான முறை தட்டிய கதவுகள் திறக்கும். இவை அனைத்தும் நடக்கும்போது, ஆம், நான் அந்த வீடியோவை பார்த்தேன் என்பதை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள். அது எண்ணற்ற அலைகள் வழியாக என்னை அடைந்தது. அதுதான் இந்த மாற்றத்தின் ஆரம்பம். பிரபஞ்சம் அதன் அதிர்வெண் உங்களுக்குள் விழித்தெழுந்தால் மட்டுமே உங்களுக்கு சமிக்ஞைகளை அனுப்புகிறது. இதன் பொருள் நீங்கள் இப்போது தயாராக இருக்கிறீர்கள். பயப்படத் தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறும் எதுவும் வெளியேறுகிறது. ஏனெனில் அது உங்கள் அடுத்த நிலையின் ஒரு பகுதியாக இல்லை. பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு சாதாரணமான எதையும் சொல்ல விரும்பவில்லை. இன்றைய செய்தி மர்மமானது மற்றும் சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் இன்று நீங்கள் உங்கள் திசையை, உங்கள் விதியை மாற்றும். ஒருவேளை உங்களை உங்களுடன் மீண்டும் இணைக்கும் ஒரு அடையாளத்தை பெறப்போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாங்கிய அனைத்தும், நீங்கள் உடைந்த நேரங்கள், நீங்கள் தனியாக உணர்ந்த நேரங்கள் காரணமின்றி நடக்கவில்லை. காரணமின்றி எதுவும் நடக்காது. ஒவ்வொரு வலிக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் ஒரு காரணம் உண்டு. ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு பதில் உண்டு. இன்று நீங்கள் அந்த பதிலை பெறப்போகிறீர்கள். நடந்த அனைத்தும் ஏன் நடந்தன, என்ன நடக்கப் போகிறது என்பதை உங்களுக்கு விளக்கும் ஒரு அடையாளம் மிகவும் ஆசீர்வாதம். நீங்கள் இப்போது சோர்வாக உணரலாம். இனிமேல் தாங்கும் சக்தி உங்களிடம் இல்லை என்பது போல் நீங்கள் உணரலாம். ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்குள் நம்பிக்கை மறைந்துவிடவில்லை என்று சொல்கிறது. மாறாக அது ஒரு புதிய வடிவத்தில் வெளிப்பட்டுள்ளது. நான் விழித்திருக்கிறேன். உன் ஆன்மா எப்போது இவ்வளவு வலிமை பெற்றது என்பதை நீ உணரவே இல்லை. எத்தனை இரவுகள் நீ உடைந்து போனாய், ஆனாலும் நாளை காலை நீ எழுந்தாய். எத்தனை பேர் உன்னை தவறாக புரிந்து கொண்டாய், ஆனாலும் நீ அமைதியாக இருந்தாய். எத்தனை முறை நீ உதவி கேட்டாய், ஆனால் யாரும் வரவில்லை. ஆனால் பார், இன்று நீ இங்கே இருக்கிறாய். இன்று நீ இந்த செய்தியை கேட்கிறாய். அது தற்செயல் நிகழ்வு அல்ல. பிரபஞ்சம் தவறான நபருக்கு சரியான செய்தியை அனுப்புவதில்லை. உலகில் இப்போது மில்லியன் கணக்கான வீடியோக்கள் உள்ளன. ஆனால் இது ஏன் உனக்கு வந்தது? நீ ஏன் அழைக்கப்பட்டாய்? ஏனென்றால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஏனென்றால் இன்று உன் முழு வாழ்க்கையின் போக்கையும் மாற்றும் ஒரு அடையாளத்தை பெறுவாய். இந்த அடையாளம் ஒரு நபர், ஒரு அறிக்கை, ஒரு முடிவு அல்லது உனக்குள் எழும் திடீர் உணர்தல் வடிவத்தில் வரலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், இன்று உன்னால் புறக்கணிக்க முடியாத ஒன்று நடக்கும். இன்று உன் ஆன்மா பேசும். இன்று உன் இதயம் வேறு தாளத்தில் துடிக்கும். இன்று உன் ஆற்றல் வேறு திசையில் இழுக்கப்படும். ஏனென்றால் இன்று பிரபஞ்சம் உன்னை உன் விதியின் அடுத்த அத்தியாயத்திற்கு அழைத்துச் செல்கிறது.
நீங்கள் இருளில் நிறைய நேரம் செலவிட்டீர்கள். பல தவறுகளின் சுமையை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள். பலரின் வார்த்தைகளை நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் சரியாகிவிடும் என்பதற்காகவே நீங்கள் பலமுறை உங்களை இழந்து விட்டீர்கள். ஆனால் நடக்கவிருப்பது உங்கள் முழு கதையையும் மாற்றிவிடும். மனமல்ல இதயம் மட்டுமே புரிந்து கொள்ளும் சில அறிகுறிகள் உள்ளன. மேலும் அந்த அடையாளம் இன்று உங்களுக்கு வெளிப்படும். பிரபஞ்சம் உங்களுக்காக எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் அந்த திட்டத்தின் முதல் பார்வையை காண்பீர்கள். இன்று ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களுடன் நடந்து வருவது, உங்களுடன் பேசுவது, உங்களை வழிநடத்துவது போல் நீங்கள் உணர்வீர்கள். சில நேரங்களில் பிரபஞ்சம் உங்களை தடுக்கிறது. அதனால் நீங்கள் சரியான இடத்தை அடைய முடியும். சில நேரங்களில் அது மக்களை தள்ளிவிடுகிறது. அதனால் நீங்கள் சரியான நபர்களுடன் இணைக்க முடியும். சில நேரங்களில் அது சூழ்நிலைகளை சீர்குலைக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் உண்மையான பாதையை அடையாளம் காண முடியும். இதுவரை உங்களுக்கு நடந்த அனைத்தும் இன்று நீங்கள் பெறவிருக்கும் அடையாளத்திற்கு உங்களை கொண்டு வருவதற்காகவே. இன்று நீங்கள் ஒரு புதிய கதவின் முன் நிற்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை மீண்டும் பிறக்கப் போகும் ஒரு வாசலில். உடைந்த விஷயங்கள் இப்போது புதிய தொடக்கங்களாக மாறும். உடைந்த கனவுகள் இப்போது நனவாகத் தொடங்கும். உங்களை தடுத்து நிறுத்திய பயங்கள் இப்போது பலமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே உள்ளது. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு உங்களை உயர்த்தும் அடையாளம். அந்த அடையாளம் வரும். எனவே உங்களை தயார்படுத்துங்கள். இன்றே உங்கள் இதயத்தை திறந்து வைத்திருங்கள். இன்றே உங்கள் ஆற்றலை தெளிவாக வைத்திருங்கள். இன்று எந்த எதிர்மறையும் உங்கள் மனதில் நுழைய விடாதீர்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் அவற்றை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும்போது மட்டுமே அடையாளங்களை கொடுக்கிறது. நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் ஒளி அதிகரித்துள்ளது. உங்கள் ஆன்மா முன்பை விட விழித்தெழுந்துள்ளது. உங்கள் செயல்கள் உங்கள் பாதையை தெளிவுபடுத்தியுள்ளன. இப்போது இன்று வரும் அடையாளத்திற்காக காத்திருந்து உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றுங்கள். உங்களுக்கு விதிக்கப்பட்டதை பெறுவீர்கள். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தை அடைவீர்கள். உங்கள் விதியை மாற்றும் நபர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இன்றைய அடையாளம் உங்கள் விதியின் மிகப்பெரிய மனநிலையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் முடிவு செய்துள்ளது. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேளுங்கள், இந்த அடையாளம் திடீரென்று வரும் என்று நினைக்காதீர்கள். இல்லை, இந்த இசை நீண்ட காலமாக உங்களை சுற்றி சுற்றி வருகிறது. உங்கள் ஆற்றல், உங்கள் உணர்வு, உங்கள் அதிர்வு ஆகியவை நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் நிலையை எட்டவில்லை என்பதுதான். ஆனால் இன்று, ஆம், இன்றைக்கு நீங்கள் ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். அங்கு பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போதும் என்ன தேவைப்பட்டது என்பதை காண்பிக்கப் போகிறது. ஒருவேளை நீங்கள் அதை அறிந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள் ஆழமாக மாறிக்கொண்டிருந்தீர்கள். மெதுவாக, அமைதியாக, ஆழமாக, நீங்களே உணராமலேயே. ஆனால் பிரபஞ்சம் ஒவ்வொரு மாற்றத்தையும் பதிவு செய்துள்ளது. நீங்கள் இதுவரை கடந்து வந்த கரடுமுரடான பாதைகள் அனைத்தும் உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, உங்கள் ஆன்மாவின் உண்மையான வலிமையை உங்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காகவே என்பதை ஆழமாக நம்புங்கள். நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளிக் கண்ணீரும், எவராலும் அறியப்படாத உங்கள் மௌனமான வலிகளும் பிரபஞ்சத்தின் கணக்கில் ஒருபோதும் வீணாகப் போவதில்லை. காலம் உங்களை சோதித்திருக்கலாம், ஆனால் அது உங்களை தகர்க்கவில்லை. மாறாக ஒரு வைரத்தைப் போல பட்டை தீட்டியிருக்கிறது. இன்று உங்கள் முன்னால் விரிந்திருக்கும் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையின் ஒரு இருண்ட அத்தியாயம் முடிவுக்கு வந்து ஒளியும் நிம்மதியும் நிறைந்த ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாகும். உங்களை கைவிட்டவர்கள் வியக்கும் வண்ணம் நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு மேலான ஆசீர்வாதங்களை பிரபஞ்சம் இப்போது உங்கள் கைகளில் வழங்கத் தயாராகிவிட்டது. இந்த தருணத்திலிருந்து உங்கள் எண்ணங்களில் ஒரு தெளிவும் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதியும் குடிகொள்ளும். இனி வரும் நாட்கள் நீங்கள் தேடிச் சென்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நாட்களாக அமையும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்த இடத்தில்தான் கடவுளின் உண்மையான திட்டம் செயல்படத் தொடங்குகிறது. உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனென்றால் பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக நிற்கிறது. நீங்கள் தனியாக இல்லை. உங்களை வழிநடத்தும் அந்த பேராற்றல் எப்போதும் உங்களோடுதான் இருக்கிறது. இந்த விழிப்புணர்வோடு உங்கள் அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். உங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. உங்கள் மகிழ்ச்சி இனி நிரந்தரமானது. விதியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு இனி அமையப்போகும் வாழ்க்கை ஒரு அற்புதமான பரிசாக இருக்கும். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது.